வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே, இளமையில் நாம் செய்ய நினைத்ததை முதுமையில் செய்ய இயலுமே என்று. வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே, புகைவானே ஒன்றாய் கூடி சிந்திப்போம், கேட்போம், மகிழ்வோம், சிந்திப்போம், கேட்போம், மகிழ்வோம். This podcast is brought to you as a joint initiative between Anubha, the National Institute of Social Defense, Ministry of Social Justice and Empowerment, and Media for Community Foundation. Producers, Kovai Vani, Kovai Care Retirement Communities. If you are a senior citizen and need help, contact our Elder Helpline 14567 between 8 a.m. and 8 p.m. We promise to help you lead a better life. I repeat, 14567 between 8 a.m. and 8 p.m. வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே, புகைவானே ஒன்றாய் கூடி சிந்திப்போம், கேட்போம், மகிழ்வோம், சிந்திப்போம், கேட்போம், மகிழ்வோம். அக்பர் ஒரு நாள் பீர்பாலிடம் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது முட்டாள்களிடம் எப்படி பேசுவது என்று கேட்டார். திடீரென்று இப்படி ஒரு கேள்வியை மன்னர் கேட்பார் என்று எதிர்பார்க்காத பீர்பால், அரசே, இதற்கான பதிலை நாளைக்கு கூறுகிறேன் என்றார். மறுநாள் காலை பீர்பால் டெல்லிக்கு அருகிலுள்ள ஒரு கிராமத்திற்கு சென்று ஒருவனிடம், நான் சொல்வது போல் செய்தால் 100 வெள்ளிக்காசுகள் தருகிறேன் என்றார். அவனும் சரி என்றான். உன்னை நான் இப்பொழுது மன்னரின் அரண்மனைக்கு அழைத்து சென்று மன்னரிடம் அறிமுகம் செய்து வைப்பேன். உன்னிடம் மன்னர் சில கேள்விகளை கேட்பார். மன்னர் என்ன கேள்விகள் கேட்டாலும் நீ மௌனமாகவே நின்று கொண்டிருக்க வேண்டும் என்றார். இருவரும் மன்னரை பார்க்க புறப்பட்டனர். பீர்பால் மன்னரிடம் அவனை அழைத்து சென்று, அரசே, இவன் எனது உறவினன், படித்தவன், உலக அறிவு மிக்கவன். தாங்கள் என்ன கேள்விகள் கேட்டாலும் இவனால் உடனடியாக பதில் கூற முடியும் என்று கூறி அவனை மன்னரிடம் அறிமுகப்படுத்தி வைத்தார். முட்டாள்களிடம் சில சமயம் பேச நேரிட்டால் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று அவனிடம் கேட்டார். மன்னர் கேட்ட கேள்விக்கு பதில் ஒன்றும் கூறாது பீர்பால் சொன்னபடி அவன் மௌனமாகவே நின்றிருந்தான். மன்னர் பலமுறை கேட்டும் அவன் பதில் கூறாது வாய்மூடி மௌனமாகவே இருந்தான். பீர்பாலிடம், என்ன, உங்கள் உறவினர் நான் பலமுறை கேட்டும் பதில் கூறாது மௌனம் சாதிக்கின்றானே, நீங்கள் கூறியபடி இவன் அறிவாளியாக இருப்பான் என்று தெரியவில்லையே என்றார். உடனே பீர்பால், அரசே, தாங்கள் கேட்ட கேள்விக்கு தான் பதில் கூறிவிட்டானே என்றார். அக்பர், நான் கேட்ட கேள்விக்கு எங்கே பதில் கூறினான்? மௌனமாகவே நின்று கொண்டிருக்கிறானே என்றார் மன்னர். அதற்கு பீர்பால், சில சமயம் முட்டாளர்களிடம் பேச நேரிட்டால் மௌனமாக இருக்க வேண்டும் என்பதை தான் பேசாது வாய்மூடி மௌனமாக தெரிவிக்கின்றான் என்றார். முட்டாள்களுக்கு உதாரணமாக தன்னை பற்றி அல்லது எதனை பற்றி அவர்களிடம் பேசினாலும் அவர்களால் தக்க பதில் கூற முடியாது. ஆகையினால் அவர்களிடம் பேசாமல் இருப்பதே சிறந்ததாகும் என்பதை உணர்த்திய பீர்பாலின் அறிவை புகழ்ந்து பாராட்டி பரிசுகளை அளித்தார் அக்பர். சாதுரியமான சிறுமி. பீர்பாலுக்கு 5 வயதில் ஒரு மகள் இருந்தாள். அவள் மிகவும் சாதுரியமாக பேசுவாள். ஒரு நாள் தானும் அரண்மனைக்கு வருவேன் என்று தந்தையிடம் அடம் பிடித்தாள். பீர்பாலும் மறுக்க முடியாமல் அரண்மனைக்கு அழைத்து சென்றார். அன்றுதான் முதல் முறையாக அரசரை பார்த்தாள். ஆனாலும் சிறுமி மிகவும் மரியாதையோடு அரசரை வணங்கிவிட்டு நின்று கொண்டிருந்தாள். அக்பர் பிரியத்தோடு சிறுமியை அருகில் அழைத்து, குழந்தாய், உனக்கு ஏதேனும் சொல்ல தெரியுமா என விசாரித்தார். ஓ, எனக்கு நிறையவும் குறையவும் பேசத் தெரியுமே என்று கூறினாள் அந்த சிறுமி. குறையவும் நிறையவும் என்றால் என்ன அர்த்தம் என்று கேட்டார் அக்பர். பெரியோர் முன்பு குறைவாக பேச வேண்டும், சிறுவர் முன்பு நிறைய பேச வேண்டும் என்று விளக்கம் கூறினாள் சிறுமி. புலிக்கு பிறந்தது பூனையாகுமா? தந்தையைப் போல மகளும் என்று இருவரையும் புகழ்ந்து பாராட்டியதோடு சிறுமிக்கு பரிசு பல தந்தார் அக்பர். இதிலிருந்தும் விளங்கும் நீதி, சுருங்கச் சொல்லி விளக்கம் தருவது. பீர்பாலின் புத்திசாலித்தனம். காபூல் அரசருக்கு பீர்பாலின் அறிவாற்றலையும் புத்திசாலித்தனத்தையும் கேள்விப்பட்ட அரசர் பீர்பாலின் அறிவை ஆராய்ந்து அறிய ஆவல் ஏற்பட்டது. அதனால் காபூல் அரசர் ஒரு கடிதம் எழுதினார். அதில் மேன்மை தாங்கிய அக்பர் சக்கரவர்த்தி அவர்களுக்கு, ஆண்டவன் தங்களுக்கு நலன்கள் பலவும் வெற்றிகள் பலவும் தருவாராக. தாங்கள் எனக்கு ஒரு குடம் அதிசயம் அனுப்பியுமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்று எழுதி கையெழுத்து போட்டு தூதன் மூலமாக அக்பருக்கு அனுப்பியிருந்தார் காபூல் அரசர். கடிதத்தை படித்த அக்பர் திகைக்க,
ஒரு குடம் அதிசயம் அனுப்புவதா? ஒன்றுமே புரியவில்லையே என்று குழம்பி பீர்பால் கிட்ட கடிதத்தை காட்டினாரு. பீர்பால் சிறிது நேரம் யோசிச்சாரு. அப்புறம் அக்பரிடம் 3 மாதத்தில் அதிசயம் அனுப்புவதாக பதில் எழுதி அனுப்புங்கள் என்றார். அக்பரும் அதே போல் தபால் எழுதி அனுப்பினார். பிறகு அக்பர் பீர்பாலிடம் 1 குடம் அதிசயம் எப்படி அனுப்புவீர் என்று கேட்டார். அதற்கு பீர்பால் 3 மாதம் கழித்து அந்த அதிசயத்தை பாருங்கள் மன்னா என்றார். பிறகு பீர்பால் ஒரு மண்குடத்தை எடுத்து ஒரு பூசணி கொடியில் காய்ச்சிருந்த பூசணி பிஞ்சு ஒன்றை கொடியுடன் மண்குடத்திற்குள் வைத்து வைக்கோலால் குடத்தை மூடினார். சிறிது நாட்களான பிறகு பூசணி பிஞ்சு நிறைய அளவிற்கு குடத்திற்குள்ளேயே நன்றாக வளர்ந்து பெருத்திருந்தது. குடத்துக்குள் இருக்கும் பூசணிக்காயை மட்டும் வைத்துக்கொண்டு மற்றதை நீக்கிவிட்டார் பீர்பால். பிறகு அந்த குடத்தை அக்பரிடம் காட்டினார். அக்பருக்கு ஒரே ஆச்சரியம். குடத்தின் வாய்ப்பகுதி உள்ளே இருக்கும் பூசணிக்காயை விட மிக சிறியது. இதனுள் எவ்வளவு பெரிய பூசணிக்காயை எப்படி நுழைத்தீர்கள் என கேட்டார். பீர்பால் அதை பற்றி மன்னருக்கு விளக்கம் கூறினார். அந்த பூசணிக்காய் குடத்தை அப்படியே காபூல் அரசருக்கு அதிசயம் என்று சொல்லி அனுப்புங்கள் என்று கூறினார். குடத்திற்குள் இருக்கும் பூசணியை பார்த்த காபூல் அரசர் பீர்பாலோட புத்தி கூர்மையை எண்ணி வியப்பில் ஆழ்ந்தார். இதிலிருந்து தெரியும் நீதி, புத்திசாலியாக இருந்தால் முடியாது என்பது கூட முடியும். அபசகுணம். அக்பர் தினமும் தூங்கி எழுந்தவுடன் கண் விழித்து விநாயகர் படத்தை பார்ப்பது வழக்கம். ஒரு நாள் அக்பரின் அறையினுள் எதிர்பாராமல் சிப்பாய் ஒருவர் நுழைந்து விட்டார். அக்பர் அந்த சிப்பாயின் முகத்தில் விழித்து விட்டார். அக்பருக்கு சிப்பாயின் முகத்தில் விழித்த நாள் முழுவதும் பல பிரச்சனைகள் வந்தன. தான் அந்த சிப்பாயின் முகத்தில் விழித்ததுதான் இதற்கு காரணம் என நினைத்து அந்த சிப்பாயை தூக்கில் போடுங்கள் என உத்தரவிட்டார் அக்பர். பீர்பாலுக்கு விஷயம் தெரிந்தது. மன்னரிடம் ஏன் அவரை தூக்கிலிடப் போகிறீர்கள் என்று கோபமாக கேட்டார். அதற்கு இந்த சிப்பாயின் முகத்தில் விழித்ததால் இன்று நாள் முழுவதும் எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டது. இந்த சிப்பாயின் முகம் மிகவும் அபசகுணமானது என்று கூறினார். அதற்கு பீர்பால் பயங்கரமாக சிரித்தார். அக்பர் ஏன் சிரிக்கிறாய் என்று பீர்பாலிடம் கோபமாக கேட்டார். அதற்கு பீர்பால், நீங்கள் அவனுடைய முகத்தில் விழித்ததால் உங்களுக்கு பிரச்சனைகள் மட்டும்தான் ஏற்பட்டது. ஆனால் அவன் உங்கள் முகத்தில் விழித்ததால் அவனுக்கு உயிரே போக போகிறதே. அப்போ யாருடைய முகம் அபசகுணமானது என்று நினைத்தேன், சிரித்தேன் என்றார். அக்பர் தன் தவற்றை உணர்ந்து அந்த சிப்பாயை விடுதலை செய்தார். இதிலிருந்து அறியும் நீதி, பிரச்சனைக்கு சகுனம் மட்டுமே காரணம் கிடையாது. வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே, இளமையில் நாம் செய்ய நினைத்ததை முதுமையில் செய்ய இயலுமே என்று. வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே, கோவைவானே ஒன்றாய் கூடி சிந்திப்போம், கேட்போம், மகிழ்வோம். சிந்திப்போம், கேட்போம், மகிழ்வோம். This podcast is brought to you as a joint initiative between Anubha, the National Institute of Social Defense, Ministry of Social Justice and Empowerment, and Media for Community Foundation. Producers, Kovai Vani, Kovai Care Retirement Communities. If you are a senior citizen and need help, contact our Elder Helpline 14567 between 8 a.m. and 8 p.m. We promise to help you lead a better life. I repeat, 14567 between 8 a.m. and 8 p.m. வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே, கோவைவானே ஒன்றாய் கூடி சிந்திப்போம், கேட்போம், மகிழ்வோம். சிந்திப்போம், கேட்போம், மகிழ்வோம்.